சிவகங்கையில் மனநலம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிக்கு முழுமையான சிகிச்சை அளிக்காமல் வெளியேற்றியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் செந்தமிழ் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் உமாதேவி. மனநலம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளியான தனது உறவினர் வைதேகியை உமாதேவி பராமரித்து வந்துள்ளார். இதனிடையே வைதேகியின் வயிற்றில் இருந்த கட்டி கடந்த 5ஆம் தேதி அம்மாவட்ட அரசு மருத்துவமனையில் அகற்றப்பட்டுள்ளது. மேலும் முழுமையான சிகிச்சை அளிக்காமல் கைகளில் குளுக்கோஸ் ஏற்றுவதற்கு பயன்படுத்திய வென் பிளான்டை கூட அகற்றாமல் வைதேகியை உடனடியாக வெளியேற்றியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து உமாதேவி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். இதனையடுத்து ஆட்சியரின் உத்தரவின் பேரில் அவர்கள் ஆம்புலன்ஸில் மீண்டும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். வயிற்றுல கட்டி பிரச்சனைக்காக போனோம். போயிட்டு அது ஒரே ஒரு நபரால் தான் பாதிக்கப்பட்டு நாங்கள் வெளியேற்றப்பட்டோம். சிஹெச்சில் டிஸ்சார்ஜ் ஐசியூ யூனிட்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த இன்னொரு மேடம் சொன்னாங்க ஐசியூலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு முறையே இல்லை, வேறு வார்டு மாற்றிட்டு தான் பண்ணணும்னாங்க. அது நான் சொன்னேன் அந்த மேடத்திட்ட, வேறு வார்டு மாற்றுங்க மேடம், நாங்கள் போகிறோம்னு சொன்னேன். அந்த வார்டு 102 கொண்டு எல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன். திரும்ப வந்து கேஸ் சீட்டை பிடிங்கிட்டு முடியாது, நீ ஆரம்பத்திலேருந்து அவசர சிகிச்சைக்கு போய் ஓபி சீட் வாங்கி பார்த்துக்கிட்டாங்க. அதோட தான் நான் பிள்ளைய கூட்டிகிட்டு வந்தேன். டீன் ஆஃபீஸுக்கு போனேன். அதோட இப்போ கலெக்டரேட் வந்தேன். கலெக்டர் வந்து நடவடிக்கை எடுத்து வருவாங்க. அந்த முதல் ட்ரீட்மெண்ட்டை பாருங்கள் பார்ப்போம்.